ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இந்த மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ், அதுக்கப்புறமா சில பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். அன்றைக்கி டிமார்ட்டுக்கு தான் போயிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன். டிமார்ட்டுக்கு போனால் என்னென்ன வாங்கலான்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர்ஸ் எடுத்துன்னு போங்க. நல்ல வெயிட் தாங்கும். இந்த ஹேண்டில் இருக்கிற மாதிரி கவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வெயிட் தாங்கும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு தான் வாங்கினேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வாங்கியிருக்கேன். 2-3 வாட்டி பிளாஸ்டிக்கில் தான் வாங்கி வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா சும்மாவே உடஞ்சி போகுது. அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கியே. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம கேஸ் சிலிண்டர் எல்லாம் எடுத்துன்னு போகும்போது வீட்டிலையே. அதுக்காக இந்த வாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த சிலிண்டர் ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு 199 ருபீஸ் போட்டிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது டிமார்ட்டுக்கு போனாலே இந்த டீ தூள் கண்டிப்பாக வாங்கிடுவேன். டீ தூள் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய் கிட்ட கம்மியாக கிடைக்கும் எம்ஆர்பிலேருந்து. அதுக்கு அடுத்தது இந்த பல்பு தான் வாங்கியிருக்கேன். இந்த பல்பு பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஆனால் 49 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கம்மியில் கிடைக்கும் போது வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் தேவைப்படும் போது டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது இந்த உப்புக்கல் அதுவும் வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன பேக்கு. இது ஹஸ்பண்ட் தான் வாங்கினாரு. பாப்பாவும் சாப்பிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்காக கிட்கேட் சாக்லேட். சரி, ஏதாவது ஒன்றாவது வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இதை சின்ன சின்ன சாக்லேட் தான் வாங்குவேன். அதிகமாக சாக்லேட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்க மாட்டோம். பெருசு பெருசாக சின்ன சாக்லேட் அது மாதிரின்னா எப்போவாது வாங்கிட்டு வருவேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பாட்டில் தான், சின்ன பாட்டில் தான். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாப்பா காலேஜ்க்கு எடுத்துன்னு போவான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நல்ல பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 450 ml. ரேட்டு 99 ருபீஸ் இது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்பூன் தான் வாங்கினேன். இது நாம் ஜஸ்ட்டு சாப்பிடும்போது சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒன்று வாங்கினேன். இதோட ரேட்டு 39 ருபீஸ். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பார்க்கறதுக்கும் நல்லா க்யூட்டாக இருந்தது. அதுக்காக தான் இதை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த பேட்ரிஸ் தான் வாங்கினேன். பேட்ரிஸும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்டாக் வச்சுப்பேன். அப்போதைக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இந்த பேட்ரிஸ் 30 ரூபாவோ என்னவோ கம்மி பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பிலேருந்து 180 ருபீஸ் 150 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது எப்போவுமே டிமார்ட்டுக்கு போனாவே இந்த கடாய் பார்த்துட்டு வருவேன். எப்போவாது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் இது மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை கடாய் தான். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 799. எம்ஆர்பி 2800 கிட்ட போட்டிருக்காங்க. ஆனால் 799 கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவே இருந்தது. ஆனால் ஹேண்டில் அது மாதிரி ஒன்றுமே இல்லை. சரி, இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி வாங்கினேன். நல்ல வெயிட்டாகவே இருக்குது. குவாலிட்டியாகவும் இருக்கும். அங்கே டிமார்ட்டில் ட்ரைப்ளை கடாய்ஸ், அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாமே நல்லா இருக்கும். கிச்சன் பாத்திரம் அது மாதிரி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாத்திரமாக இது மாதிரி ட்ரைப்ளைலேயே வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பிளெயினாக வாங்குறத விட இது மாதிரி ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் வாங்குறது ரொம்ப நாளைக்கு ஒழிக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சாலே போதும், ஒவ்வொன்றா சேர்ந்துடும். நான் ஒவ்வொன்றா இது மாதிரி தான் வாங்கி வைப்பேன். எப்போது போனப்போ எப்போது நமக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்கோ அந்த டைமில் இது மாதிரி ஒரு பொருள் வாங்கிடுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாடி வாஷ் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் இருந்தது. சரி, இந்த வாட்டி இந்த பிராண்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன். பாமோலிவ்னு சொல்லிட்டு. எப்போவுமே எது கம்மியில் கிடைக்குதோ அதுதான் வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டி இது இருந்தது, சரின்னு சொல்லிட்டு இதையே வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சால்ட் பேக்கெட் அப்போதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன். அதுக்கு அடுத்தது டேட்ஸ் தான் ஒரு பேக் வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா 170 ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஃபரில் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த நட்ஸு அம்மாக்காக தான் டேட்ஸும் நட்ஸும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்களுக்காக தான் வாங்கினேன். நட்ஸ் எல்லாமே அங்கே கொஞ்சம் கம்மியிலே இருக்கும். அதுக்கு அடுத்தது வால்நட். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் தான்.
இது கிட்டத்தட்ட 1 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா 199 ருபீஸ். வீட்லேயும் நிறைய ஸ்டீல் பாட்டில் இருந்தது. எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, அது எல்லாமே வந்து லீக் ஆகுது. ஹஸ்பண்ட் பேக் எல்லாம் நனைஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். லீக் ஆகாமல் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து டிமார்ட்டில் இந்த மாதிரி நிறைய லூஸ்லேயும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. சரி இந்த வாட்டி வந்து பாஸ்மதி ரைஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோ பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குது. இதோட ரேட் வந்து 85 அந்த ரேட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஆயில் பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். மிஸ்டர் கோல்டு எது கம்மியாக இருக்கோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பருப்பு, தோரம் பருப்பு, அதுக்கப்புறமா வந்து ராகி மாவு. இந்த வாட்டி கொஞ்சம் மைதா மாவும் வாங்கிட்டு வந்தேன் கேக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. தோரம் பருப்பு வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்தது ஸ்டாக்கு, சரின்னு சொல்லிட்டு 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ் தான் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்காக வாங்கினார். நல்லாவே இருந்தது. பிராண்டும் பார்த்திங்கன்னா வாக்கரோன்னு போட்டிருக்காங்க. இதோட ரேட்டு வந்து 699 ருபீஸ். டிமார்ட்டில் வந்து நிறைய ஷூஸு, அதுக்கப்புறமா ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்லேயே இருந்தது. ஒருவேளை போனீங்கன்னா அதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் கொடுத்து ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ